சுண்டைக்காயை எப்படி துவையல் மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். அது துவையல் மாதிரி நீங்கள் பயன்படுத்தி சாப்பிடும்பொழுது சுகர் லெவல் குறையிறது மட்டும் இல்லைங்க, கால் எரிச்சல் நமக்கு நல்லாவே குறையும். வயிறு சம்மந்தப்பட்ட அல்சர், வயிறு புண்ணு இருக்கும், வயிறு எரிச்சல் இருக்கும், இது எல்லாமே சரியாகிறதுக்கும் நீங்கள் இந்த சுண்டைக்காயை துவையலாக எடுத்துக்கலாம். எப்படின்னா, இந்த சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நசுக்கி எடுத்துக்கோங்க. சரிங்களா? நசுக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம வழக்கமாக துவையல் செய்கிறதுக்கு என்னென்ன செய்வோம்? பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இதில் நம்ம துவரம்பருப்பு, இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வரமிளகாய் வைத்து வதக்கிட்டு அதனோடையே இந்த சுண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சுண்டைக்காய் நல்லா சுண்டி வரணும். சரிங்களா? அந்த மாதிரி வதக்கிட்டு உப்பு சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்து திரும்பவும் கொஞ்சம் தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுண்டைக்காய் துவையல் சர்க்கரை நோயாளிகளுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு மருந்துங்க. ஸோ மதிய வேளையில் இதை உணவோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்களேன், உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும்.